பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம மனசை விட்டு பேச வேண்டிய கடைசி நாள். இந்த நாளில் மனசை கொடுத்தவங்க, மனசை கொடுக்காதவங்க, மனசை எடுத்துக்கிட்டவங்க, மனசை எடுத்துக்காதவங்க, காதலை சொன்னவங்க, காதலை சொல்லாதவங்க, யாரா இருந்தாலும் இங்க வந்து பேசலாம். ஏன்னா இது அவங்க கடைசி சந்தர்ப்பம். ஸோ மனசை விட்டு பேச யாரா இருந்தாலும் இங்க வந்து பேசலாம். நான் பேசுறேன். பேசு. என்னத்தை பேசுறது? ஐயோ பேசு. என்னத்தை தான் பேசுறது மாப்பிள்ள? இந்த உலகத்துல எல்லாமே மாயம் மாயம் மாயம். உங்களை எல்லாத்தையும் பிரியதா நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. அதனாலதான் வீட்டுல இருந்து வரும்போது எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து கோட்டருக்கு ரூபா எடுத்துட்டு வந்து கோட்டர் அடிச்சுட்டு வந்தோம் மாப்பிள்ள. எனக்கு அது பார்த்தா அது மாப்பிள்ள எனக்கு ஒரு கோட்டர் போட்டானுமா. என்னடா அடிச்ச? என் இனிய தமிழ் மக்களே, இந்த கல்லூரியில் படிக்க வந்த நான் உங்களுக்கெல்லாம் ஒன்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தாயின் சிறந்ததோ கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அடுத்து உன்னை பத்தி தான் பேச போறேன். மனம் விட்டு பேசுற கடைசி நாள். நான் பேசுறது யாருக்கு புரியுதோ இல்லையோ. டேய் டேய், நீ சொல்றது எங்களுக்கே புரியல, இவளுக்கு எங்கடா புரிய போகுது? சொல்ல வர விஷயத்தை தெள்ள தெளிவா சீக்கிரமா சொல்லிடு. நான் ஊருக்கு போகணும்டா. காமாட்சி, போன வருஷம் நீ என்ன காதலிச்சிட்டு இந்த வருஷம் இவனை காதலிச்சிட்டு இருக்கியே. ஃபர்ஸ்ட் இயர்ல லவ் பண்ணவனே கம்மன் இருக்கா, நீ செகண்ட் இயர்ல லவ் பண்ணிட்டு உனக்கு மனசு தாங்கலையோ? உன்னெல்லாம் காதலிக்கிறதே வேஸ்ட். ஆனா அந்த பியூன் அப்படி இல்ல, ஒரு ஆல் ரவுண்டர். அப்போ டெய்லி சிக்ஸர் தானா? காமாட்சி, இவன் டக் அவுட் ஆன பாட்டி. காமாட்சி நீ உட்கார். இவர் வெரி கொஞ்ச நேரம் அவளை இம்சை பண்ணாம இருக்கீங்களா? காமாட்சி நீ உட்கார். காமாட்சி, இதுவரைக்கும் நம்ம காலேஜில் ராமு யாரையுமே காதலிச்சதில்ல. அது ஏன்னு இப்போ சொல்லி ஆகணும். நானும் உனக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கேன், ஆனா நீ அதை வாங்கல. இன்னைக்கு உன் லவ் நீ கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஐயோ சொல்றேன், கண்டிப்பா சொல்றேங்க. உட்காரா சொல்றேன். இந்த காலேஜ்ல நான் யாரையுமே காதலிக்கல. ஏன்னா என் மனசுக்குள்ள ஏற்கனவே ஒருத்தர் இருக்கா. இன்னைக்கு நேத்து இல்ல, சின்ன வயசுல இருந்து அவ மனசுக்குள்ள நானும், என் மனசுக்குள்ள அவளும் ஒன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். சூப்பர்டா மச்சான். யார் அவன்? கரஸ்பாண்டன்ட் பொண்ணை இவ்வளவுமா ஜோடிக்கு போறவன்? யாரா இருந்தா நம்ம என்ன தெரியல, 4 கீர்ல ஒரு கீரை போட்டு நம்ம ஓட்டுறோம். அது ஒண்ணும் ஓட்ட முடியாது. ஓட்டுறேன்டா, ஓட்டி காட்டுறேன்டா. ராமு, இனிமே இந்த வேலையெல்லாம் பொறுப்பா நீ தான் பாத்துக்கணும். என்ன குட்டி பொண்ணு எப்படி நீ டெய்லி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறியோ, அதே மாதிரி கவிதாவையும் காலேஜுக்கு கொண்டு போயிட்டு பத்திரமா திருப்பி வீட்டுக்கு கூட்டு வரணும். ஓகே, நான் வரேம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங். தம்பி, எவனது? யாரு? சிவப்பு கலர் சட்டை போட்ட தம்பி. நீயா? என்ன உனக்கு ஞாபகம்? உங்களை மறக்க முடியுமா? அதான் நான் பார்த்தேன். டிக்கெட் போட்டு அனுப்புனதே நீங்க தானே? நீ சொன்னது இவர்தானா? ஆமா. லுக்கு விடுறத பார்த்தாலே தெரியலையா? சரி சரி, நீ ரொம்ப லுக்கு விடாத, கிளம்பு. ராஜாக்களா, எவனுக்கும் நாமம் போட்டு வண்டி எடுத்துன்னு வந்த மாதிரி இருக்கு. நம்ம ராமுடா. ராமு, அடே என்னடா சொல்லாத கொள்ளாத வந்தேன். ஆமா, நெத்தில பட்டா. இப்பதான் கவிதா காலேஜ்ல இறக்கி விட்டு வரேன். அவங்க அப்பனை உசார் பண்றதுக்காக. ஓகே, நீங்க இப்ப பார்க்க போறது மிட் நைட் மசாலா. பட்டடி அல்ல கட்டி பூடிட்டி ஒத்தி விரல்லாம் அடங்காது என்ன கடிடி.
ராமு என்ன இந்த நேரத்துல இங்க கேக்குறேன்ல என்ன என்ன ததுபா ஊர்ல இருந்து வந்து உங்ககிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கலையா அத நேரம் பார்க்காம உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி 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 வழக்கமா தூங்குவல்ல போய் தூங்கு போ. நான் போயிட்டு குட் நைட். புரிஞ்சுதாமா படி. As far as trigonometry is concerned, டேய் ராமு, என்னடா இப்படி வேர்த்திருக்கு? பார்க்க கூடாதத பார்த்துட்டேன்க்கா. என்னது? ஏதோ வேர்த்துக்கு கூட. சரி, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ற? அதேதான் நான் உன்ன கேக்குறேன். இந்த நேரத்துல நீ என்ன பண்றீங்க? அவருக்கு டிஃபன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஏன்க்கா நடுராத்திரில டிஃபனா? வேலை வலிக்க நாலு சோறு போட்டு தூங்க மாட்டியா? நைட்டு ஃபுல்லா தூங்க மாட்டீங்களா? நீ ஏன் முழிச்சிட்டு இருக்க? அதான் உன் கூட சேர்ந்துட்டேன். ஆண் பாவ பொல்ல அதுக்காக சும்மா விடாது. டேய், அது சினிமா படம் பேர் இல்ல? காதல் கசக்குதையா கசக்குதையா கசக்குதையா. ஐயோ என்ன இதெல்லாம்? அயன் பண்ண போற? ஐயோ, இதெல்லாம் அயன் பண்ணி வச்சதுடா. அது எனக்கு தெரியும், நீ பேசாத. நான் சொல்றத மட்டும் கேளு. பணம் என்ன மரத்திலே காய்க்குது. எல்லாம் ஒரு உழைப்புக்கா உழைப்பு. எப்படி உழைச்சு திரும்ப இழைச்சு போயிட்டு இருப்பாரு. நீ ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைமை மாதிரி நடந்துக்கிற. நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? அதான் கேக்குறேன், நீ என்ன சொன்ன? நீ பேசாத. இந்த வேலையெல்லாம் நான் தான் இழுத்து போட்டு செய்யணும். இந்த வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சது நானு. அவர் ஷூ கூட நான் தரிச்சிருக்கேன். உழைச்சு ஓட தேய்ச்சி போனவக்கா. என் உழைப்பு நீ சந்தேகப்படாத. இந்த அவமானத்தை தாங்க முடியாது. ஏண்டா இப்படி வளர்ற? இப்படி எல்லாம் பேசினாதான் சொத்துல கொஞ்சமாவது வேணாம். ஒரு ஆடு மாடு இதாவது நம்ம பேர்ல எழுதி வைப்பாரு. இவ்வளவு பெரிய வீட்டுக்கு அவர் பொண்ணு கவிதா இல்லன்னு பேர் வச்சாரே. வீட்டுக்கு வெளியில கேட்டுக்கு பக்கத்துல சின்னதா ராமு. ஓ தம்பி ராமு சாக்கதையா எழுதலாம்ல. உழைக்கணும்னு உள்நோக்கம் உள்ளவன. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உழைப்பு 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 உழைப்பு. கமலம், ராமு கரெக்டா தான் சொல்றான். நீ உள்ள போ. நீ போய் தோசை சுடு. இது வந்து பாரு உசார் பண்றேன் உன்ன. ஐயோ பாரு 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 என்ன பாரு. ஐயோயா பாடி. really? ஐயோ வெக்கமா இருக்கு எனக்கு. பேக்கு பிளக் சொருவேன். அப்ப இது இல்லையா? சாரி. ஐயோ அக்கா, அந்த வார்த்தை என்னெல்லாம் பந்து பத்தியா? எல்லாம் உனக்காக தான், புரிஞ்சுக்கோ. அது வேற ஒண்ணும் இல்ல. நேத்து நைட்டு ஆசீர்வாதம் பலமா இருந்துச்சு, அதான். இப்பதான் சொருகணும், அதுக்குள்ள அடிச்சிட்டாங்களே. இந்த வரேன்.